Hello friends, welcome to Ungal Choice. இன்னைக்கு நம்ம ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போறோம். வாழைக்காய் பச்சை மொச்சை பிrattal. இதை ரொம்பவே சுலபமாக செஞ்சிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதை சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இதை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1.5 ஸ்பூன் கடலெண்ணெய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1 இன்ச் பட்டை 3 கிராம்பு போட்டு கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அது கூடவே ஒரு டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது 3 லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அது கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 6லேருந்து 7 வரமிளகாய், அப்புறம் 3/4 டீஸ்பூன் கசகசா, இது 3ஐயும் ஆட் பண்ணி இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1/4 மூடி தேங்காய், அப்புறம் தேவையான அளவு உப்பு, இது 3ஐயும் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க. சூடு ஆறுனதுக்கப்புறமா அது ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 2 மீடியம் சைஸ் வாழைக்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு 50 கிராம் அளவு பச்சை மொச்சையும் எடுத்திருக்கேன். அது ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி ஒரு பேனில் வேக வைங்க. அது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டுமே நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது கொஞ்ச நேரம் அப்படியே குக் ஆகிட்டுருக்கட்டும். ஒரு சின்ன தாளிப்பு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் கட்டி பெருங்காயம், அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, இது 3ஐயும் தாளித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட வாழைக்காய் மசாலா எல்லாத்தையும் உறிஞ்சி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போது அந்த தாளித்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ்லையே இதை இறக்கிடலாம். வாழைக்காய் மொச்சை பயிறு பிrattal ரொம்ப சூப்பராக ரெடி ஆயாச்சு. நான் இப்போ இதை போய் சாப்பிட்டு போகிறேன். நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். செஞ்சு பார்த்து அது எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு டேஸ்டியான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, டாடா பை பை ஃப்ரம் லக்ஷ்மி.